எதை வாங்கணும், எங்க வாங்கக்கூடாது, எது சரி, எது தப்பு, மாற முடியாதது மாறி விடுவது, விட்டு கொடுக்க வேண்டியது விட்டு கொடுக்க முடியாதது. டிஜே பிசினஸ்ல எது சரி எது தப்பு பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இந்த வாரம் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டிஜே பிசினஸ் டிப்ஸ். எஸ், ஏன்னா நீங்க கேட்ட क्वेश्चंसக்கு இந்த வீடியோல நான் ஆன்சர் பண்ண போறோம். ஓகே, along with என்னோட favorite DJ, good friend and my favorite student, DJ NAVZ, founder of DJsForU, founder of Music for All and partner at Hub ECR, Chennai's #1 resto bar. என்ன பொறுத்திருக்க அவர் தான் சென்னையோட #1 wedding DJ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், நான் DJ NAVZ அண்ட் ஃபர்ஸ்ட் என்னோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண கூப்பிட்டதுக்காக DJ KAVE அண்ட் ஸ்க்ராட்ச் அகாடமிக்கு என்னோட தேங்க்ஸை ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரு வெட்டிங் டிஜே ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோட கடைசியில் நான் எங்களோட ட்ரேட் சீக்ரெட்ஸ், அதாவது DJsForU எப்படி பர் மந்த் 3 ஷோலேருந்து பர் மந்த் 30 ஷோ வரைக்கும் பண்ணுன்ற அந்த சீக்ரெட்ஸை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே DJ NAVZ, முதல் கொஸ்டின், ஒரு ஸ்டூடெண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது டிஜே கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் முதல்ல வாங்கணும், அதாவது பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன முதல்ல வாங்கணும்? பேசிக்கான 3 எக்யூப்மெண்ட் வாங்க வேண்டியது இருக்குது. அது ஒரு நல்ல லேப்டாப், ஒரு ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் ஒரு டிஜே கன்சோல். ஏதோ ஒரு கண்ட்ரோலர், இல்லைனா ஒரு சிடிஜே டிஜேஎம், கிளப் ஸ்டாண்டர்ட் டிஜே செட்டப், இல்லைனா ஒரு டர்ன் டேபிள். அந்த மாதிரி என்ன வாங்கணுன்றது சூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னா என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்? பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஃபியூச்சர் பிளான், அதாவது ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ். ஒரு ஆடியோ விஷுவல் டிஜேனா அதுக்கு தேவையான பிளக்இன்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். அண்ட் கேவ் மாதிரி ஒரு டர்ன் டேபிளிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தேவையான டர்ன் டேபிள்ஸ். இல்லை நான் பேக் டு பேக் சாங்ஸ் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே பெட்டராக பண்ணணும், மற்ற டிஜேவோட கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான சில ஆட்-ஆன் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் ரீமிக்ஸ் ஸ்டேஷன், சாம்பிளர்ஸ். ஸோ இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் வாங்கி உங்களோட டிஜேயிங் ஸ்கில்ஸோ இல்லைனா நெக்ஸ்ட் அப்கிரேட் பண்ணுறதுக்கான இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே NAVZ, அடுத்த கொஸ்டின் வந்து, இப்போ நிறைய பேர் வந்து செகண்ட் ஹேண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாமான்னு கேட்குறாங்க என்கிட்ட. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ செகண்ட் ஹேண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது பிரச்சனை இல்லை, பட் முக்கியமாக வந்து அதோட கண்டிஷன் பார்த்து வாங்குங்க. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும், சப்போஸ் நீங்கள் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்பீக்கர்ஸை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் அதை வச்சுக்கணும். ஸோ இமேஜின் நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு அவுடேட்டட் ஸ்பீக்கர் நீங்கள் வச்சுக்க விரும்ப மாட்டீங்க. முக்கியமாக இந்த பேண்டமிக் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், இல்லைனா ஒரு தெரிஞ்ச வெண்டராகவும் இருக்கலாம், அவங்க அந்த மாதிரி கொடுக்குறாங்க, அதை நம்பி வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாங்க. மற்றபடி நான் ஒரு புது எக்யூப்மெண்ட்டை வாங்குறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். செகண்ட் ஹேண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினா அதுலேயும் பெனிஃபிட்ஸ், அதாவது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஆனால் புது எக்யூப்மெண்ட்லேயும் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா காஸ்ட் ஹையாக இருக்கும், வேற எதுவுமே இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன? இன்வெஸ்ட் ஆன் அ பிராண்டட் எக்யூப்மெண்ட், அதாவது நல்ல பிராண்டட் எக்யூப்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மைட் பி ஸ்டார்டிங்கில் வந்து அது கொஞ்சம் கம்மியாக தெரியலாம், இல்லை அந்த பிராண்டட் எக்யூப்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உதாரணத்துக்கு ஒரு மைக் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 10,000 மைக் வந்து கம்மியாக இருக்கலாம், பட் 50,000 or 30,000 மைக் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அந்த மைக்கோடைய லைஃப் ஸ்பேன் ரொம்ப அதிகம். அண்ட் இது வந்து சீக்கிரமாக போகிறதுனால நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் வைக்கிற மைக்குக்கு நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். அண்ட் வெளியில் இருக்கவங்க பார்க்கும்போது ஓகே அவன் AKG ஷுவர் இல்லைனா ஒரு செனைசர் மைக் வச்சுருக்கான், எல்லா ப்ராடக்ட்ஸும் அவங்ககிட்ட பிராண்டாக இருக்குது அப்படின்னும் போது உங்களோட பிராண்ட் இமேஜும் பிராண்ட் வேல்யூவும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸும் ஆகும். ஓகே NAVZ, இப்போ நீங்கள் வந்து டிஜே எக்யூப்மெண்ட்லாம் வாங்குறச்ச கலெக்ட் பண்ணுறச்ச அந்த டைமில் நீங்கள்லாம் வந்து எப்படி முடிவெடுத்தீங்க? இந்த எக்யூப்மெண்ட் வாங்கணும், இந்த பிளேயர் வாங்கணும், இந்த ஸ்பீக்கர் வாங்கணும்னு நீங்கள் எப்படி அந்த டெசிஷனுக்கு வந்தீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு புது டிஜே எக்யூப்மெண்ட் வாங்குறச்ச என்னென்னலாம் பிளானிங்கில் இருக்கணும், என்னென்னலாம் யோசிக்கணும் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு டிஜே செட்டப் வாங்கும்போது முக்கியமான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி டிஜே செட்டப்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு டிஜே செட்டப்பில் முக்கியமாக 2 எலிமெண்ட் இருக்குங்க. ஒன்று சவுண்ட், இன்னொன்று லைட்ஸ். ஸோ சவுண்ட் சிஸ்டம்லன்னு பார்த்தீங்கன்னா 2 டாப், 2 சப் ஊஃபர், அதாவது 2 பேஸ், ஒரு லைவ் மிக்சர், ஒரு டிஜே மிக்சர், 2 கார்ட்லெஸ் மைக் வருங்க. ஸோ அண்ட் லைட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 to 6 LED பார்க்கேன்ஸ், ஒரு சில எஃபெக்ட் லைட்ஸ், அதாவது மினி ஷார்பீஸ், லேசர்ஸ், ஃபியூரி லைட்ஸ், மிரர் பால்ஸ் அந்த மாதிரி, அண்ட் ஸ்மோக் மிஷின்.
அதை தாண்டி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு டிஎம்எக்ஸ் கண்ட்ரோலர் அண்ட் இந்த லைட்ஸ்லாம் எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ பார் இல்லைனா ஒரு ட்ரஸ்ட்டில் இருக்கும். அதை தாண்டி ஒரு மாஸ்கிங், அதாவது ஒரு எல்இடி மாஸ்கிங் இல்லைனா ஒரு பிளாக் மாஸ்கிங்கும் இருக்கும். இது ஒரு பேசிக் டிஜே செட்டப். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சவுண்ட்ஸில் லைனரே அண்ட் லைட்ஸில் ட்ரஷ், ஷார்பீஸ், இன்னும் பவர்ஃபுல்லான லேசர்ஸ், அப்படி இல்லைனா டான்ஸ் ஃப்ளோர், இதெல்லாம் நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ ஒரு எக்யூப்மெண்ட்ஸை வாங்கும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். முக்கியமாக நம்மளுக்கு அதை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் இருக்கணும். அண்ட் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்ககிட்ட நம்ம பேசி நிறைய விஷயம் கற்றுக்கணும். நம்ம நிறைய பொருட்களை இப்போ நம்ம ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் இது நம்மளோட ஒரு 7 to 8 years ட்ராவலும் பண்ண போகுது. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இது நீங்கள் நேரில் போய் பாருங்கள். போய் பார்த்து அது ஏதோ டெமோ ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்கள். நீங்களே கேட்டு ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது பெட்டர்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மேன் பவர், அதாவது லேபர் சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் கன்சர்னாக சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு தேவையான டீம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதாவது டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே சமயம் பொறுப்பாகவும் இருக்கணும். இது நம்மளோட எக்யூப்மெண்ட்ன்ற அந்த உணர்வோடு அதை பார்த்துக்கணும். அண்ட் முக்கியமாக எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு எப்பவும் பேக்கப்பும் இருக்கணும். அதாவது கனெக்டர்ஸ், கேபிள்ஸ், மைக், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேக்கப் இருக்கணுங்க. ஓகே டிஜே நாவ்ஸ், இப்போ பொதுவா ஒரு அட்வைஸ், நீங்க நியூ கமர் டிஜேஸ் இல்ல டிஜேஸ்க்கு குள்ள இறங்குறாங்க, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் நீங்க கொடுப்பீங்க? ஒரு மோட்டிவேஷனா, இல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸா, இல்லாட்டி பிசினஸ் டிப்ஸா, அந்த மாதிரி உங்களோட அட்வைஸ் என்ன? ஸோ பேசிக்காக ஒரு பிகினர் டிஜேவாக இருக்கும்போது எடுத்த உடனே நீங்கள் ரெண்டல் எக்யூப்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் பிளான் எழுதணும். ஸோ பிஸ்னஸ் பிளான் எழுதிட்டு கூட அந்த பிஸ்னஸ் பிளானோட ROIன்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு எத்தனை மாதத்தில் எடுப்பீங்கன்னு பார்க்கணும். முக்கியமாக நார்மலாக எல்லா பிஸ்னஸ்லையும் 16 months ROI வந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட், உதாரணத்துக்கு ஒரு 4 to 5 lakhs ஆன ஒரு எக்யூப்மெண்ட்டை நீங்கள் ரெண்டல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 உதாரணத்துக்கு நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் நீங்கள் ஒரு 3 shows பண்ண வேண்டியது இருக்கும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கிறது. இதில் சில ஃபார் எக்ஸாம்பிள் வெட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அண்ட் மார்கழி மாதத்துலலாம் அவ்வளோ ஷோஸ் இருக்காது. ஸோ இதையும் நீங்கள் ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ வெட்டிங் இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்து அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரிங்க. உங்களுக்கு வெட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஜென்யூன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாலே அது மூலிமா உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க ஜென்யூன். ஏன்னா பிகாஸ் இது வேர்ட் ஆஃப் மவுத் ரெஃபரலை தான் முக்கியமாக இதை வந்து நம்பி கிளைண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஓகே டிஜே நாவ்ஸ், டிஜேங் ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நடந்திருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு எது வருதோ, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வந்து சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க டிஜே பிஸ்னஸ்லையோ இல்லாட்டி நீங்கள் லைவாக ஷோ பண்ணுறச்ச ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ முக்கியமாக என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸில் லாஸ்ட் 5 years நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து DJsForU ஒரு கம்பெனியில் மெயினாக வெட்டிங் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1200+ ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறது வெட்டிங். ஸோ அதில் நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸில் கெயின் பண்ணுறது, நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட்டோ இல்லைனா ஒரு விஷயத்தை செல் பண்ணுற மாதிரி நம்ம அதை பண்ணக்கூடாது. நம்ம அவங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பராக, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு ரிலேட்டிவாக நம்ம கூட இருந்து எப்படி அவங்க கைட் பண்ணுவோம் அந்த மாதிரி முக்கியமாக இதை பண்ணணுங்க. அண்ட் சப்போஸ் நம்ம வந்து அது ஒரு முகூர்த்த நாள், இம்பார்ட்டன்ட் டேஸில் நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது, அன்றைக்கி நம்ம டீம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிவிட்டோம், ஆர்டர்ஸ் எடுத்துட்டோம், அதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் அதை எடுக்காதீங்க. தப்பே கிடையாது, நம்ம நோன்னு சொல்லலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நம்ம அதை எடுக்க போய் நம்மளால் ப்ராப்பராக பண்ண முடியல, இல்லை நம்ம நல்லா பண்ணுவோம்னு நினச்சவங்க ஒழுங்காக அவங்க பண்ண முடியலன்னு போயிடுச்சுன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய பிராண்டிங் அண்ட் நேம் அண்ட் ரெப்புடேஷன் தான் ஸ்பாயில் ஆகும். ஓகே டிஜே நாவ்ஸ், ஒரு டிஜே எக்யூப்மெண்ட் இல்லை சவுண்ட் சிஸ்டம் வாங்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ ஒரு பிகினர் வந்து என்னென்னலாம் மனசு வச்சுக்கணும், அதாவது என்னென்ன விஷயம் பண்ணலாம் பண்ணக்கூடாது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 5 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கும்போது. 2 டைப் ஆஃப் ஈவெண்ட்டாக பிரியுது. ஒன்று வந்து அகேஷன் ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட், அதாவது வெட்டிங் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ், சங்கீத், மெஹந்தி, முகூர்த்தம், வெட்டிங் ரிசப்ஷன், அந்த மாதிரி, இல்லை பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் ஆனிவர்சரிஸ், இல்லை கார்ப்பரேட் ஈவெண்ட், ப்ராடக்ட் லான்ச், இல்லை கார்ப்பரேட் கெட் டுகெதர், டீம் அவுட்டிங், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஜேயோட ரோல் ஃபைனலாக தான் மெயினாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் டான்ஸ் ஃப்ளோர் அப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க, அப்போ தான் நம்ம வால்யூம் முழுசாக புஷ் பண்ணுவோம். அது வரைக்கும் அங்கே நடக்கிற செரிமோனியல் விஷயங்கள் தான் ஃபோக்கஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளப் ஸ்டைல் ஈவெண்ட். இதில் முக்கியமாக
டிஜே தான் மெயினாக அதில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவங்களோட வால்யூம் ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக அதில் வந்து ஃபோக்கஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளப் ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு காக்டெயில் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கூல் காலேஜ் ஃபேர்வெலாக இருக்கலாம், இந்த மாதிரி டைப். அடுத்து முக்கியமாக ஒரு டைப் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் ஆஃப் தி ஹால். சைஸ் ஆஃப் த ஹால் எவ்வளோ பெருசு சின்னதுன்றதை பொறுத்தும் அண்ட் அது இன்டோரா அவுட்டோரான்றதை பொறுத்தும் இருக்குது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட கெப்பாசிட்டி, எவ்வளோ பேர் இருக்காங்க. 100 பேர்லேருந்து 1000 பேர் மேலே இருக்கிற ஹேண்டில் பண்ணுற சிஸ்டம் அண்ட் செட்டப் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட், உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான செட்டப்பில் போகிறது. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டபிலிட்டி. சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கும். முக்கியமாக ஆக்டிவ் சவுண்ட்ஸ், ஆக்டிவ் செட்டப் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காம்பேக்டாக இருக்கும். பட் பாசிவ் ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் ஆம்ப்ளிஃபயர் எல்லாமே எக்ஸ்டர்னலாக கேரி பண்ணுறதுனால அதோட லோட் அதெல்லாமே இருக்குது. அண்ட் ஸ்பேஸ், மேன் பவர் இதெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதையும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக கன்சிடர் பண்ணலாம். ஓகே டிஜே நாவ்ஸ், இப்போது இந்த டிஜே பிஸ்னஸ், ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸில் சேலஞ்சஸ் என்னென்ன கஷ்டங்கள்லாம் ஒரு பிகினர் ஃபேஸ் பண்ணுவாங்க? முக்கியமாக நீங்கள் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். மார்க்கெட்டில் நீங்கள் ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கணும். யார் உங்கள் காம்படிட்டர்ஸ் என்னென்ன புதுசாக ஆட் பண்ணுறாங்க, நம்ம எப்படி நம்ம கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஆட் வேல்யூ கொடுக்க முடியும், அண்ட் அவங்க என்ன புதுசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மார்க்கெட்டிங், பிராண்டிங், ப்ரொமோஷன், காம்படிஷன், இது போல் ஏகப்பட்ட இதெல்லாம் ஒரு பிகினர் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எப்படி இதெல்லாம் டேக்கிள் பண்ணீங்க? மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் இதில் உங்களுடைய கவனம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவோம், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு அச்சீவ் பண்ணிட்ட பிறகு நம்ம அதை கொஞ்சம் மறந்துடுவோம், இல்லைனா நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். பட் என்றைக்குமே இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு டெஸ்டினேஷன் கிடையாதுங்க, இது ஒரு ப்ராசஸ். தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் லிஸ்டிங் நீங்கள் நல்லா பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் அதில் ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சுன்னா அது மூலியமாக இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் மூலியமாகவே உங்களோட மந்த்லி டார்கெட்ஸை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி பிகினர் டிஜேஸ்லாம் எப்படி இப்போ 2021 டேக்கிள் பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 2021 எல்லாருக்குமே ஒரு டிஃபிகல்ட் டைமாக இருக்குது. பர்டிகுலராக ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. பட் இது நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் பார்க்கலாம், ப்ராப்ளமாகவும் பார்க்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கான்டென்ட் க்ரியேஷனுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் எல்லாமே கான்டென்ட் கன்சியூமராக இருந்திருப்பீங்க, அதாவது சோஷியல் மீடியாவில் இருக்க வர வீடியோஸையே பார்த்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பட் இதுக்கப்புறம் நம்ம வந்து கான்டென்ட் க்ரியேட்டராக மாறணும். எல்லா கான்டென்ட் க்ரியேட் பண்ணி எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணி அதில் தான் நம்ம போஸ்ட் பண்ணோம். எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக இருக்கணும். முக்கியமாக இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ்னு ஒரு புது ஆப் இருக்குது. அண்ட் ட்விட்டர்லேயும் ஸ்பேசஸ்ன்றது இந்த ஆப்லாம் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறதுக்காகவும் நெட்வொர்க்கிங் பண்ணுறதுக்காகவும் நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் நாலேஜை பயங்கரமாக கெயின் பண்ணுறதுக்கான ஆர்டிகல்ஸ், பிளாக்ஸ் அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோரம்ஸ்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு செராட்டோ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெப்சைட்குள்ளேயே போய் பாருங்கள், அதில் வந்து ஃபோரம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது மூலிமா நீங்கள் உங்களுடைய நாலேஜை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அப்டேட்டடாகவும் இருக்கலாம். என்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வருது அதெல்லாம் பற்றியும் தெரிஞ்சு நீங்கள் அப்டேட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்கள் வந்து முக்கியமான ஆர்டிஸ்ட்டை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஏற்கனவே இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு நல்ல மூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ரொடக்டிவ் நாலேஜபிள் வீடியோ டிஜே கேவோடைய இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் பண்ணுற நாலேஜ் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மூலிமா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ ஒரு வெட்டிங் டிஜேவாக ஆகி நீங்கள் நிறைய ஷோஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முக்கியமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லீட் ஜென்ரேஷன். அதாவது எல்லா பிஸ்னஸ்க்கும் தேவையான இந்த ஒரு விஷயம். ஸோ இந்த லீட் ஜென்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். நம்மளோட டிஜி அதாவது டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைட் அண்ட் க்ரூமுங்க. ஸோ இந்த பிரைட் அண்ட் க்ரூம் தான் நம்ம மோஸ்ட்டாக நம்மளை சூஸ் பண்ணுவாங்க, டிஜே ஆகக்கூடிய நம்மளை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்படி நம்மளை சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அவங்க வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போது நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், அந்த கூகுளில் நம்மளோட பிராண்ட் இமேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கூகுள் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் திங் கூகுள் பிஸ்னஸ் பேஜ். ஸோ அந்த பிஸ்னஸ் பேஜில் நல்ல ஃபோட்டோ, வீடியோஸ் அண்ட் முக்கியமாக ரிவ்யூஸ் இது இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஆன்லைன் வெட்டிங் போர்ட்டல்ஸ் அதாவது வெட்மி குட், வெட்டிங் வயர் ஆர் ஈஸ்வெட் இந்த மாதிரியான போர்ட்டல்ஸில் நம்ம லிஸ்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி ஃபோட்டோ, வீடியோஸ் அண்ட் ரிவ்யூஸும் கண்டிப்பாக முக்கியமாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் அவங்க எதில் ஆக்டிவாக இருப்பாங்க, சோஷியல் மீடியாவில். ஸோ சோஷியல் மீடியா அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஈவன் லிங்க்டின் இதிலலாம் நம்மளோட ப்ரொஃபைல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. கல்யாணம் நடக்கக்கூடிய இடங்களில் நீங்கள்
ஒரு டைப் வச்சுக்கலாம். அதாவது கல்யாண மண்டபம், பேங்க்வெட் ஹால்ஸ், ஈவன் ரெசார்ட்ஸ் இவங்களோட ஒரு டைப் வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வெட்டிங் ரிலேட்டட் வெண்டர்ஸ், அதாவது ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம், மேக்கப் ஆர்டிஸ்ட், டெக்கரேட்டர்ஸ், இந்த மாதிரி நம்மளோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்கள நம்ம ஒரு டைப்பில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய நம்ம ஒரு நல்ல லிங்க்கில் இருந்தால் அவங்க மூலியமாகவும் நம்மளுக்கு லீட்ஸ் வரும். கேட்க ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், பட் இதுவும் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வெல் விஷர், உங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற சர்க்கிள் அவங்ககிட்டயும் சொல்லி வைக்கிறது நல்லது. ஏன்னா எல்லார் சர்க்கிள்லையும் கண்டிப்பாக ஒரு வெட்டிங்கிறது நடக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்க நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு வெட்டிங் எக்ஸ்போ. ஸோ இது DJsForUவோட இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்பவே சப்போர்ட் பண்ண ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஸோ வெட்டிங் எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா அந்த வெட்டிங்க்கு தேவையான சர்வீசஸை அங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் ஆக போகிறவங்க அந்த எக்ஸ்போவை வந்து பார்த்து அவங்களுக்கு தேவையான சர்வீஸை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் ராயல் வெட்டிங் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு ஒரு வெட்டிங் எக்ஸ்போவை ஐடிசியில் நடந்தது. அதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அண்ட் அங்கே ஒரு ஸ்டால் போட்டிருந்தோம், லைவாக ஒரு ஸ்டால் போட்டிருந்தோம். எங்களோட சர்வீசஸ்லாம் நாங்கள் எப்படி பண்ணுவோன்னு ஒரு செட்டப் பண்ணி லைவாக ஒரு டெமோ ஸ்டால் மாதிரி போட்டு அங்கே வந்த கஸ்டமர்ஸ்க்குலாம் நாங்கள் டைரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 100 லீட்ஸ் கிடச்சிது. அது மூலயமா எங்களுடைய க்ரோத்ன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போ அண்ட் சில ஈவெண்ட்ஸில் நம்ம பிராண்டிங்கையும் முன்னிறுத்தி வைக்கலாம். அது மாதிரி பண்ணும்போது ஒரு பார்ட்டர் இல்லைனா ஒரு கொலாபரேஷனோட ஒரு ஸ்பான்சர்ஷிப் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா பிகாஸ் எல்லா ஈவெண்ட்டுக்கும் மியூசிக் சிஸ்டம் டிஜேன்றது தேவைப்படுது. ஸோ நீங்கள் அவங்களுக்கு பிராண்டிங் ஆப்ஷன் கேட்டு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் உங்களோட சர்வீஸஸை ஒரு பார்ட்டர் சிஸ்டம் மூலியமாகவும் தரலாம். இதுவும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அண்ட் இது ஒரு பிராண்டிங்கான ஒரு ஆப்ஷனாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் சஜஷன்ஸ்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதாவது டிப்ஸ் அண்ட் சஜஷன் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், தேங்க்யூ ஸோ மச் டிஜே கேவுக்கு. நான் முக்கியமாக இதை வந்து தேங்க் பண்ணோம். அவர் வந்து என்னை ட்ரெயின் பண்ணி இந்த லெவலுக்கு இருக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த மெயின் காரணம் அவர் தான். அண்ட் அவர் நான் பார்த்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் த டே 1 அவர் எப்பவும் மற்றவங்களை கைட் பண்ணணும், மென்டர் பண்ணணும், அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அந்த நாலேஜை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. அண்ட் இது வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ்னே சொல்லலாம். தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கணுன்றது என்னோட ஆசை. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த பியூட்டிஃபுல் ப்ரொஃபஷனை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து இன்னும் டெவலப் ஆகி க்ரோ தான் ஆக போகுது. நம்ம எல்லாமே ஒரு ஃபேமிலியாக ஒன்றா நம்ம வந்து இந்த ஜேர்னியை கொண்டு போகலாம். நான் உங்களை வந்து மற்ற ஈவெண்ட்ஸ்லையோ இல்லைனா ஃப்யூச்சரில் நான் ஏதாவது ஒரு இடத்துல நான் மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, டேக் கேர், வணக்கம்.